வணக்கம் திரு மலர்ஹாசன் அவர்களே. உங்களுக்காகத்தான் இந்த பதிவு என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் ஆரம்பத்தில் சினிமாவில் நடித்தீர்கள், நல்ல ஒரு கலைஞன் என்று பெயர் எடுத்தீர்கள். பாராட்டுக்குரிய ஒன்று தான், அதை ஒரு காலமும் மறக்க முடியாது. நீங்கள் ஒரு சிறந்த கலைஞன் என்று தான் நான் நினைத்தேன். ஆனால் இன்று அப்படியல்ல. அந்த கலையையே கொலை செய்து விட்டீர்கள். ஆள் பாதி அடைப்பாதி அரசியல்வாதி. உங்களது குருதியில் கலந்தனவே சுயநல வியாதி என்கின்ற பழமொழிக்கு நீங்கள் ஆளாகிவிட்டீர்கள் திரு கமலஹாசன் அவர்களே. சாரி, இதை மன்னிக்கவும். மலர்ஹாசன் அவர்களே, எதை பேச வேண்டும், என்ன பேச வேண்டும் என்று பதவி கிடைத்ததும் உங்களுக்கு தெரியாமல் போய்விட்டதே. நீங்கள் சிறு பிள்ளைத்தனமாக பாராளுமன்றத்தில் பேசுகிறீர்கள். தமிழ் பிச்சை எடுப்பதா? தமிழ் பேசினால் பிச்சை எடுக்க கூட உதவாது என்று அதை யார் சொன்னார்கள் என்று உங்களுக்கு தெரியாதா? திரு மலர்ஹாசன் அவர்களே, உங்களுக்கு தெரியாதா? விடுதலை நாளிதழில் உள்ள ஒரு வார்த்தையை தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் நீங்கள் அது கூட தெரியாமல் ஒரு சாதாரண ஒரு குடிமகனுக்கு தெரிந்த விஷயம் உங்களுக்கு தெரியவில்லை. பாவம் மலர்ஹாசன் அவர்களே, உங்களது கட்சியை அடமானம் வைத்து விட்டீர்கள். உங்களது தன்மானத்தை அடமானம் வைத்து விட்டீர்கள். ஆரம்பத்தில் டார்ச் லைட்டை எடுத்து கொண்டு அங்கே தூக்கி கலைஞரை திமுகவை எதிர்த்து எரிந்தீர்கள். என்னென்னமோ நாடகம் நடத்தினீர்கள் திரு மலர்ஹாசன் அவர்களே. ஆனால் இன்று அப்படி அல்ல. நீங்கள் அங்கேயே போய் சரணாகதி அடைந்துவிட்டு அவர்களுக்கு பேக்வாஷ் செய்து கொண்டிருக்கின்றீர்களே திரு மலர்ஹாசன் அவர்களே. தயவு செய்து இங்கே நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும் திரு மலர்ஹாசன் அவர்களே. திருந்துங்கள், வரலாறை படியுங்கள், அண்ணாமலை போன்ற புத்தகங்களை படியுங்கள். அப்போதுதான் தெரியும். மவுத் கிஸ்ஸு கொடுத்தால் போதாது. திருந்துங்கள். நன்றியுடன் கூறுகின்றேன் திரு மலர்ஹாசன் அவர்களே, திருந்துங்கள்.